வணக்கம். சமகால இலக்கியம். வாணி மோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் 173 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. நல்ல காலம் பிறக்குமா? தமிழின படுகொலையின் நீதிக்காக கனடாவில் எதிரொலிக்கும் குரலாக எதிர்க்கட்சியில் இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவர் கூறி வருகின்றார். தமிழர் பொங்கல் விழா ஒன்றில் கலந்து கொள்ளும் போது அவரை வரவேற்று தமிழர் தம் மரபிசைகளான பறை, கொம்பு, சங்கு, குக்குடு, துடும்பு போன்ற இசை வாத்தியங்களை ஒலித்து அவரை வரவேற்றுள்ளனர். அவர் பேசும்போது ஒவ்வொரு மேடையிலும் தமிழர்களை கண்டவுடன் நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள், அதாவது வணிகர்களாகவும் தொழில் முனைவர்களாகவும் இருக்கின்றது எனக்கு மிக மிக பிடித்திருக்கின்றது என்றும், அரசியல்வாதிக்கும் அமைச்சராய் இருப்பவர்க்கும் பிரதமராய் வருபவர்களுக்கும் இவர்களை கூட மிகவும் பிடிக்கும் எனவும் பல திறமசாலிகள் என்றும் புகழ்பாடி உள்ளார். அத்துடன் இவர் மேடையில் பேசிய போது தமிழின படுகொலைக்கு காரணமாயிருந்த ராஜபக்சர்களையும் மற்ற கிரிமினல்களையும் அனைத்துலக நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த தனது அரசு பாடுபடும் எனவும் கூறியிருக்கின்றார். லைனல் லோகநாதன் நரேன் மார்க்கன் தோணியிலும் ஸ்ட்ரோலில் தொகுதியிலும் போட்டி போட தமிழ் இளைஞர்கள் 2 பேர் ஆயத்தமாகியுள்ளனர் கனடாவில். இந்த வருடம் அக்டோபர் மாதம் லிபரல் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்தவுடன் பிரதமர் பதவியிலிருந்து தான் விலகுவதாகவும் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இத்தனை வருடம் பொறுத்திருந்த நாங்கள் இன்னும் பொறுத்திருப்போமா? நல்ல காலம் வரும் என்று. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து.